ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி C55 5G இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் நாங்கள் வீடியோ பண்ண சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி C65 இது ஒரு 5G ஃபோன் தாங்க. இதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. இதோட டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச் ஐபிஎஸ் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. அதாவது ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோனு. ஒரு 10,000க்கு கொடுக்குறாங்கன்னா இது அதுக்கான என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. அதனால ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 120 கொடுக்கறனால நம்மளை ஸ்மூத்தாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக இருக்குது மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. நல்லா டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க, ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது 650 நெட்ஸ் பீக் பிரைட்னஸாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவுட்டர் யூசேஜுக்கு ஓகேவா இருக்கும், நல்லா யூஸாக இருக்குங்க. அடுத்தது 50 எம்பிக்கான டுயல் கேமரா, 50 எம்பி வந்து வைட் ஆங்கிள் சென்சாரும் 2 எம்பி டெப்த்தும் கொடுக்குறாங்க. 2 எம்பி பற்றி பேச வேண்டாம், 50 எம்பி பற்றி பேசலாம். 50 எம்பி வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட்ஜெட் ஃபோனில் ஒரு 50 எம்பி கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க இமேஜ் குவாலிட்டி. அடுத்து 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 8 எம்பினால நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி மட்டும் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? 8 எம்பினா ஒரு நார்மல் இமேஜ் தான் எடுக்க முடியும். ஆனால் 50 எம்பி கொடுக்கறனால பின்னாடி கேமரா நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல மேசிவான பேட்டரி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 10,000 ஃபோன்லேருந்து 20,000 ஃபோன்லேருந்து 30,000 40,000 60,000 1,00,000 அந்த ரேஞ்சு இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பேட்டரி லைஃப் ஃபோன் தான் கொடுக்குறாங்க. அதாவது 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க எல்லா ஃபோன்லையுமே மோஸ்ட்லி. அடுத்தது அதை ஃபுல்ஃபில் பண்ண இதில் 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இது ஒரு 1.5 மணி நேரம் ஆகலாங்க. அதாவது ஒரு சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா 5000 mAh பேட்டரி தாராளமாக பேட்டரி வந்து 1 டே நிற்கிங்க. நார்மல் செஞ்சால் 1.5 நாள் நிற்கிங்க. ஃபுல்லாக காலியாக ஒன்றா நல்லாவே பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 5000 mAh பேட்டரிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் 1 டே வரைக்கும். அடுத்தது 4GB ரேம் வேரியன்ட்டு 64GB ரேம் வேரியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து 10,000 ரூபா கம்மியாக 10,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா 4GB ரேம் வேரியன்ட் 64GBங்கிறது வந்து நம்மளுக்கு 10,000, அதாவது ரூபா கம்மியாக 10,000 வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு 5G ஃபோன். இது 4G இருந்தால் ஒரு 8,000 9,000க்கு வர வாய்ப்பு இருக்குது. இது 5G ஃபோனுங்கிறது மினிமம் 10,000க்கு ஸ்டார்ட் ஆகுங்க. அடுத்தது ப்ராசஸ் MediaTek Dimensity 6300 அந்த ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு இப்போ ஜென்ரேஷன் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இதில் 5G சப்போர்ட் இருக்குது. Android 14 ரன் ஆகுது. ஏன்னா இப்போ ஜென்ரேஷனில் Android 14 தான் கொடுப்பாங்க. இதுலேயே அதுதான் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் கண்டிப்பாக இதில் இருக்குதுங்க. அடுத்து 3.55mm ஜாக்கும் இருக்குது. FM ரேடியோ எல்லாமே இருக்குதுங்க. இது ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக எல்லாமே இது தான் கொடுப்பாங்க. ஏமாவுட் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராவும் ரேர் கேமரா நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? இந்த பட்ஜெட்டுக்கு ரேர் கேமரா நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்ல பேட்டரி லைஃப் தான். நீங்கள் ரொம்ப கேம் விளையாடிங்கன்னா 1 டே ஒரு 8 மணி நேரம் அந்த ரேஞ்சில் நிற்கிங்க. இதே நீங்கள் நார்மல் கேம் விளையாடிங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 டே தாராளமாக கண்டிப்பாக நிற்கிங்க இந்த ஃபோன். ஓகேங்களா? அடுத்து ப்ராசஸுமே MediaTek Dimensity 6300 கொடுக்கறனால ஒரு நல்ல ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ் இல்லை. நீங்கள் இந்த ப்ராசஸ் கொடுத்த அந்த ப்ரைஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ் நான் சொல்லுவேன். சரிங்களா? 5G சப்போர்ட் இருக்குது. ஒரு 5G மொபைல் அந்த 10,000 வாங்கலாம். இந்த மொபைல் தாராளமாக வாங்கலாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வீடியோ பண்ண சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு. பை டேக் கேர்.